கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இந்த பாடலை நாம் ஒன்று சேர்ந்து பாடுவோம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா தந்தன தனானா, தந்தானா தந்தன தனானா, தந்தானா தந்தன தனானா, தந்தான தந்தன தனானா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே. எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா தந்தன தனானா, தந்தான தந்தன தனானா, தந்தான தந்தன தனானா, தந்தான தந்தன தனானா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றுக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார் என்று சொல்லி பாடினோமே ஆண்டவரே. நீங்க எங்க கூட வருகிறபடினால ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிற, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிற அப்பா. நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீபா லபூரியாம் ஷல்பியோதனை கரவா. அப்பா, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்து அப்பா, இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில அப்பா எங்களை கூடி வர செய்த உம்முடைய அன்புக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவர. எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்தில் நான் வருவேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவர. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. தேவாதி தேவனே உமக்கு நன்றி அப்பா. யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசும் ஆண்டவரே. நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசும் அப்பா. என்னென்ன மன பாரத்தோடு சஞ்சலத்தோடு அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ரிபா லபூரி அந்தராலோ ரிபி கன்ஷாலோ ரிபேக்கரபா
இந்த மாதத்தை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. குடும்பத்துல வீண் விரயம் பண விரயங்கள் வரக்கூடாதாப்பா. பிள்ளைகளை ரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்துக் கொள்வீராக டாடி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியாண்ட கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. அடிமை சிலுவை நிழலுக்குள் மறைத்து நீங்க பேசுங்க டாடி. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தெய்வ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல வந்திருக்கிறவங்க அனைவருக்கும், யூடியூப்ல பார்க்கிற அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வாசிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இயேசு விடுதலை தருகிற தேவன். ஆனால் தேவன் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ண வேண்டும்? இயேசுவை நம்ப வேண்டும், அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இயேசு எதிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுப்பார் என்று சொன்னால், பாவம், சாபம், வியாதி, பிசாசின் கட்டுகள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அநேகர் குடி, சிகரெட்டு, போதைப் பொருள், கஞ்சா, இப்படி பல தரப்பட்ட காரியங்கள்ல அடிமையா இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலையை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு யாராலையும் விடுதலை கொடுக்க முடியாத ஒன்று, சட்டத்தால் விடுதலை கொடுக்க முடியாத ஒன்று, ஆனால் என் தேவனால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் விடுதலை கொடுக்க முடியும் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளுடைய தலைப்பு அற்புத விடுதலை தருபவர் இயேசு என்கிற தலைப்பில் நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். இப்போ அற்புத விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவையான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, மத்தேயு 17:20 சொல்லப்பட்டிருக்கு, கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பெயர்ந்து போ என்று சொன்னால் பெயர்ந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முதலாவது என்ன தேவை? விசுவாசம் தேவை. இந்த விசுவாசனா என்ன? எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கு, நம்பப்படுகிறவர்களின், அதாவது உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு நம்பிக்கைனா என்ன? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம, அதாவது இன்னைக்கு ஒரு, அதாவது 10,000 ரூபாய் வச்சிருக்கிறேன், இந்த மாசம் எனக்கு இது போதுமானது, இது என் குடும்பத்துக்கு போதுமானது என்று சொன்னா இது நம்பிக்கை. ஆனா கையில ஒண்ணுமே இல்லை, இந்த மாதத்தை என் கர்த்தர் நடத்துவார் என்று சொல்வது விசுவாசம். ஹல்லேலூயா. அப்போ வச்சுக்கிட்டு உன்னை நம்புறது நம்பிக்கை. கையில ஒண்ணுமே இல்லாம முழுவதுமா இயேசுவே நீங்க தான்ப்பா இந்த மாசம் ஃபுல்லா என்னை நடத்த போறீங்க அப்படின்னு சொல்றது விசுவாசம். அடுத்தது எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு நமக்குள்ள விசுவாசம் இல்லாட்டா நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. யாக்கோபு 5:15 சொல்லி இருக்கு, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி. அப்போ இன்னைக்கு நமக்குள்ள விசுவாசம் இல்லாம ஒரு ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் கேட்கப்படவே மாட்டாது. ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ற நமக்கு தேவையானது என்ன தெரியுமா? விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லைன்னா எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்று வேதாகமத்திலிருந்து அற்புத விடுதலையை பெற்ற சிலரை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, இயேசுவின் பாதத்தில் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஏசப்பா பாதத்துல வருகிறவர்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். லூக்கா 7:37 50 வரைக்கும் வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்க. லூக்கா 7:37-38 நாம் வாசிப்போம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து
தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். பாருங்க, இந்த இடத்துல ஒரு பாவியான ஸ்ரீ பரிசேயன் வீட்டுக்கு வருகிறாள். ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு அவள் என்ன பண்றா, ஆண்டவர் கிட்ட வரா. ஏன்னு சொன்னா, அவள் அதிகமாய் பாவம் செய்து செய்து அவளுக்கு அந்த பாவத்தினால ஒரு என்ன சொல்றது, ஒரு அவளுக்கு அதாவது என்ன எதுக்காக வாழ்றோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவள் ஆண்டவர் சமூகத்துல வந்தா விடுதலை உண்டு என்று சொல்லி அவர் பாதத்துக்கு வருகிறாள். அவள் பாதத்துக்கு வருகிற அவள் அங்க இருக்கிற சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்கல, ஆண்டவருக்கு பின்னாக வந்து நின்று அவருடைய பாதத்தை என்ன பண்றா, தன் கண்ணீரினால் கழுவுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னால கூட வர அவளுக்கு துணிவில்லை, அவருக்கு பின்னால நின்று அவர் பாதத்தை என்ன பண்றா, தன் கண்ணீரினால் அவள் கழுவி தன் தலைமயிரினால் துடைக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இப்படி செய்யணும்னா அவளுக்குள்ள எவ்வளவு ஒரு தாழ்மை இருக்கணும், எவ்வளவு அவ தன்னை வெறுத்து இருக்கணும். தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் ஆண்டவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு யாரும் பின்பற்றி வர முடியாது. அவ வெறுத்துட்டனாலதான் சுத்தி இருந்தவங்களை பார்க்கல, ஐயோ நம்ம போய் ஆண்டவர் பாதத்தை நம்ம செய்வோமா, யாராவது பார்க்கும்போது போய் யார் காலையாவது விழுந்து நம்ம இப்படி கண்ணீர் வடிப்போமா, வடிக்க மாட்டோம். ஆனா அவ சூழ்நிலையை பார்க்கல, அவ எல்லாத்தையும் மறந்து அவளுக்கு ஒரே இது, எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும். அந்த ஒரே எய்ம்ல என்ன பண்றா, போய் ஆண்டவர் பாதத்துல விழுறா, விழுந்து கண்ணீரை வடிக்கிறா. எவ்வளோ வடிக்கணுமோ அவ்வளோ கண்ணீர் வடிச்சு அவருடைய பாதத்தை கழுவுகிறாள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, யூதர்கள் அன்றைக்கு பாலைவனத்துல வரும் பொழுது அவர்கள் கால்கள் எல்லாம் புழுதியா இருக்கும். இன்னைக்கு மாதிரி பஸ்ஸோ ஆட்டோவோ காரோ ஃப்ளைட்டோ அன்னைக்கு இல்லை, எல்லாம் ஒட்டகத்துல இப்படிதான் போய் பயணம் பண்ணுவாங்க. அப்போ வெளியில இருந்து வரும்போது அவங்க முதல் வீட்டுல உள்ள வரும்போது கால் கழுவுறதுக்கு கச்சாடி வெளியே வைக்கப்பட்டு இருக்கும். அப்போ அந்த கச்சாடியில என்ன இருக்கும், தண்ணி இருக்கும். ஆனா இவர் அங்கிருந்து வந்து அவர் நேரா என்ன பண்ணிட்டாரு, வந்து அவர் அமர்ந்துட்டார். ஏன், உள்ள வரும்போது கால் கழுவுறதுக்கு யார் கொடுக்கல, அவன் பரிசையன் அழைத்தான். அழைத்த அந்த பரிசையன் கால் கழுவ தண்ணி கூட கொடுக்கல. இப்ப அப்படியே வந்து உட்கார்றாரு. அவர் காலில் எவ்வளோ புழுதிகள் இருக்கும். அப்போ அவ்வளோத்தையும் கழுவணும்னா அவ எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பான் இல்ல. அந்த கண்ணீரை வடித்து அதையெல்லாம் அந்த சேற்றெல்லாம் அந்த காலருக்கு அழுக்கெல்லாம் தன் தலைமயிரினால் துடைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தலைமுடி பெண்களுக்கு மகிமை இல்ல. தலைமுடி என்னதான் வயசானாலும் தலைமுடி என்ன பண்ணுவாங்க, ஐயோ என் முடியெல்லாம் கொட்டுதே கவலைப்படுவோம்ல. ஆனா அந்த தலைமுடிய கூட அவ அற்பமா எண்ணி தன்னை அவ்வளவாய் தாழ்த்தி தேவ சமூகத்துல அவள் பாதங்களை துடைக்கிறாள். அப்போ இதை பார்த்து கொண்டு இருந்த அந்த பரிசேயன் சொல்றான், இவர்தான் ஒரு தீர்க்கதரிசியாச்சே, தன்னை தொடுகிற இவள் ஒரு பாவி என்பது தெரியாதா அப்படின்னு அங்க அவன் சொல்லிக் கொள்கிறான். இதை ஆண்டவர் கேட்கிறார். கேட்டுட்டு சொல்றாரு, ஒரு ஓமையை சொல்றார். ஒருத்தன் கிட்ட 50 வெள்ளிக்காசு கடன் பட்டு இருந்தான், ஒருத்தன்ட்ட 500 வெள்ளிக்காசு. 2 பேருமே மன்னிச்சுட்டாங்க. ஆனா எவன் அன்பு கூறுவான், அந்த எஜமான் வந்து 2 பேருக்கு காசு கொடுக்கறான். ஒருத்தனுக்கு 50, இன்னொருத்தனுக்கு 500 வெள்ளிக்காசு. ஆனா 2 பேரையும் மன்னிச்சு விட்டுட்டான். ஆனா எவன் அதிகமாய் அன்பு கூறுவான்னு சொன்னா, அப்ப சொல்றான் அந்த பரிசேயன், ஒருவேளை அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதை சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, பாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு கால் கழுவ தண்ணி கூட கொடுக்கல. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த நாட்கள் வழக்கத்தின்படி வீட்டுக்கு வரவங்களுக்கு கால் கழுவ முதலாவது தண்ணி கொடுக்கணும். இவன் தண்ணி கொடுக்கல. ஆனா இவன் என்ன செய்தா, கண்ணீரினால் அவர் பாதத்தை நனைத்தாள், கழுவினாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் பாருங்க, இந்த பரிசேயன் வந்து அவ பாவியான ஸ்ரீ என்று சொல்லி பார்க்கிறான். சுத்தி இருந்தவங்களாம் இவ பாவின்னு நினைச்சு பாக்குறாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உள்ளத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறவர் அல்லவே அல்ல. மனுஷங்க தான் நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை எடுத்து எடுத்து என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே பெருசா காமிப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. நமக்குள்ள இருக்கிற அதாவது குணங்களை அவர் வெளியே காண்பிக்கிறார். இப்ப அவ கெட்டவள் தான், பாவிதான். ஆனாலும் சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தனே, கால் கழுவ தண்ணி தரலையே. இவன் என்ன பண்ணா, எனக்கு அவ பாதத்துல தன் கண்ணீரினால் தன் முடிய வைத்து துடைத்தாள் என்று சொல்கிறார்.
அடுத்தது லூக்கான 7:45 சொல்றாரு, உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு முத்தம் செய்யல, இவள் என் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். ஹல்லேலூயா. அப்போ யூதருடைய வழக்கம் என்ன? ஒருத்தரை பார்த்த உடனே அவங்கள கட்டி பிடிச்சு என்ன பண்ணுவாங்க? முத்தம் கொடுப்பாங்கல்ல, நம்ம நிறைய இடத்துல பார்க்கிறோம். ஆனா உள்ள வந்து அவருக்கு அத மாதிரி ஒரு காரியத்தை செய்யாம இவன் விட்டுட்டான். ஆனா இவ பாதத்தை முத்தம் செய்து கொண்டே இருக்கிறாள். ஹல்லேலூயா. அவ்வளோ ஒரு அன்பு ஆண்டவர் மேல. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தை தேடி போக வேண்டாம். ஆண்டவர் பாதம் என்றால் அவர் சமூகம். அவர் சமூகத்துல நாம் அமர்ந்து நாம் ஜெபிக்கிறது தான் என்னது? அவர் பாதம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால ஏசாமிக்கு மாதிரி ஒரு பாதத்தை வச்சு அதுல உட்கார்ந்து நம்ம அழணும்னு இல்லை. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவர் சமூகத்துல அமரணும். அதுதான் அந்த தேவ சமூகத்தில் அமருதான் பாதத்தில் அமருவது. இப்போ பாருங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா லூக்கா 7:46 நீ என் தலைக்கு என்ன கொடுக்கல, இவ பரிமள தைலத்தை என் காலில் ஊற்றினாள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. யூதர்கள் வெளியிலிருந்து, அதாவது அந்த நாட்கள்ல வெளியிலிருந்து வந்த உடனே அவங்களுக்கு எண்ணெய் கொடுப்பாங்க. அந்த எண்ணெயை தலையில வச்சுட்டு தான் உள்ள வரணும். ஏன்னு சொன்னா ஒருவேளை வெயில் உஷ்ணம் தாக்காம இருக்கிறதுக்கா எதுக்கு கொடுப்பாங்கன்னு தெரியாது. அந்த நாட்கள் வழக்கத்தின்படி அவங்க விருந்தாளிக்கு என்ன கொடுக்கணும்? வந்தோடனே எண்ணெய் கொடுக்கணும். ஆனா இந்த பரிசேயன் எதுவுமே கொடுக்கல. அவர் சொல்றார், நான் உள்ள வந்தேன்ல, என் தலைக்கு நீ எண்ணெய் கொடுத்தியா? இல்லையே. ஆனா இவள் என் பாதத்துல பரிமள தைலத்தை ஊற்றினாள் என்று சொல்லி அவள் செய்த நல்ல காரியத்தை எல்லாம் சொல்லிட்டு 47வது வசனத்துல இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தபடியினால் இவள் செய்த எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன்றாரு. இந்த மன்னிச்சிட்டேன்னு சொன்ன உடனே கூடி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஆனா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 7:50 ஆண்டவர் சொல்றார், இயேசு ஸ்ரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போன்னு சொல்றார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதத்துல வரும்போது நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. அதே சமயத்துல தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? சமாதானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நேரில் வந்தவர்களும் யூடியூப்ல பார்க்கிறவங்களும் இன்னைக்கு ஒருவேளை பாவங்களை செய்து செய்து ஒருவேளை நாம் அழுத்து போய் இருக்கலாம். ஐயோ, இந்த பாவத்தெல்லாம் செய்து நான் இப்படி இருக்கிறேனே, எனக்கு இந்த பாவத்திலிருந்து எப்படியாவது விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி ஒருவேளை ஏங்கி கொண்டு இருக்கலாம். அது ஒருவேளை குடியா இருக்கலாம், இல்லாவிட்டால் சிகரெட்டா இருக்கலாம், இல்ல வேண்டாத அதாவது வீண் தொடர்புகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தருவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த பாவியான ஸ்ரீ ஆண்டவருடைய பாதத்தை தேடி வந்தா அந்த இயேசுவின் பாதத்துல என்ன உண்டு? விடுதலை உண்டு. பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. விடுதலை கொடுத்தது மட்டுமல்ல, தேவ சமாதானத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க ரெடியா இருக்கிறார். நாம் ரெடியா இருக்கிறோமா? அதுக்கு தேவை என்னன்னா விசுவாசம். அவர் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், என்னால இல்ல, உன் விசுவாசம். அவ விசுவாசத்தோட ஆண்டவர்ட்ட தேடி வந்தா, பாதத்தை தேடி வந்தா அவள் விடுதலை பெற்று போனாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து தேவனை தேடி வரும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது, இயேசுவின் வஸ்திரத்தில் விடுதலை உண்டு. முதல் சொன்ன பாதத்துல விடுதலை, இரண்டாவது வஸ்திரத்தில் விடுதலை. இதை குறித்து மத்தேயு 9:20-22 இருக்கு. மார்க் 5:24-34 அந்த அதிகாரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. லூக்கா 8:43 கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அதிகாரத்துல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ நம்ம வாசிப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43-44. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. பாருங்க, இதுல 12 வருட ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ இவள் ஒரு யூத ஸ்ரீயா இருக்கிறபடினால
அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பெரும்பாடு என்று சொன்னால் அவங்க அதாவது வீட்டை விட்டு ஓரமா ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டம். தீட்டு என்று சொல்லி வீட்டுல ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அவர்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவர்கள் அந்த நாட்கள் முடிகிற வரைக்கும் ஒதுங்கி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்தபடினால், அது மட்டுமல்ல, யூத பெண்கள் ஆண்கள் முன்பாக வரக்கூடாது, இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் இயேசு அந்த வீதி வழியாய் வருகிறார் என்று கேள்விப்படுகிறாள். இயேசுவிடம் வந்தால் விடுதலை உண்டு என்று கேள்விப்படுகிறாள். சுகம் கிடைக்கும் என்று கேள்விப்படுகிறாள். அதனால எல்லா சூழ்நிலையும் பயத்தையும் புறம்பே தள்ளிவிட்டு, தான் ஒரு யூத பெண், யூதர்கள் முன்னால போகக்கூடாது, இந்த சட்டத்தை எல்லாம் மீறி அவள் தன்னுடைய பயத்தை எல்லாம் உதறி போட்டுட்டு, ஐயோ எல்லாம் பார்ப்பாங்களேன்னு சொல்லி கூட அவளுக்கு கவலை இல்லை. அவ ஏன்னா வைத்தியர்களுக்கு சொத்தையெல்லாம் வித்து செலவு பண்ணி அவ எல்லாத்தையும் அவ என்ன பண்ணிட்டா, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா. இப்ப ஒன்னும் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஒண்ணுமே இல்லை, சுகம் கிடைக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில, டாக்டரால கைவிடப்பட்ட சூழ்நிலையில இயேசு விடுதலை தருவார் என்று அறிந்து அவள் வருகிறாள். அவள் அந்த ஆண்டவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டா போதும். ஏன்னா ஜன கூட்டம் ஆண்டவரை நெருக்கி அடித்து கொண்டு வருகிறது. ஆனால் அந்த ஜனக்கூட்டத்தில் இவ போக முடியல. ஆனா வஸ்திரத்தை தொட்டா போதும்னு சொல்லி ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்ட உடனே அவள் சுகம் பெற்றாள் என்று வேதம் சொல்கிறது. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சுகம் கிடைத்தது ஒரு பக்கம் இருக்க, ஆண்டவர் கேட்கிறார், என்னை தொட்டது யார்? அல்லேலூயா. ஒரு திரள் கூட்டத்துல ஜனங்கள் நெருக்கி வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவரை அநேகர் தொட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா சொல்றாரு, என்னை தொட்டது யார்? அப்ப கூட இருந்தவங்களாம் தெரியாதுன்றாங்க. ஆனா கூட போன பேதுருவும் அவன் கூட இருந்தவர்களும் சொல்றாங்க, இவ்வளோ நெருக்கத்துல அவங்கள தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே, இது எப்படி சாத்தியமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல, என் கிட்ட இருந்து ஒரு வல்லமை போனது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி சொன்ன உடனே அந்த ஸ்ரீ ஆனவள் இனி மறைக்க முடியாது, ஆண்டவர் அறிந்து கொண்டார் என்று பயந்து நடுங்கி ஆண்டவருக்கு முன்பாக வந்து தன்னுடைய நிலைமையை சொல்கிறார். எனக்கு 12 வருடம் பெரும்பாடு இருந்தது, நான் இப்படி சுகவீனமா இருந்தேன் எல்லாம் சொல்லி, நான் தான் தொட்டேன் என்று சொல்லி, நீங்க தொட்ட உடனே எனக்கு சுகம் கிடைத்தது என்று அத்தனை பேருக்கு முன்னால் அவள் சாட்சி சொல்கிறாள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் எத்தனை நன்மைகள் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்கிறோம்ல. ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்கிறார். ஆனால் சாட்சி சொல்ல நாம் வெட்கப்படுகிறோம். ஆனால் இவள் பாருங்க, அதாவது மற்றவர்கள் இவளை ஒதுக்கி வைக்கக்கூடிய, தீட்டு என்று நினைக்கக்கூடிய ஒரு வியாதி. ஆனால் இவள் பகிரங்கமாய், ஆண்டவர் எனக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டனே, எனக்கு சுகம் கொடுத்தார் என்று சொல்லி அத்தனை திரள் கூட்டத்துக்கு முன்பாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா 8:48 சொல்றாரு, இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், மகளே திடன் கொள், விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. இங்கேயாதான் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஏன்னா அவதான் நம்பிக்கையா வரா, எப்படியாவது நான் வஸ்திரத்தை தொட்டா சுகம் பெற்றுவேன், ஆண்டவரே மேல கை வைக்கணும், எனக்கு ஜெபம் பண்ணணும், அப்படிலாம் அவன் நினைக்கல. ஆண்டவரே யாருமே பார்க்க முடியாது, உங்களை கிட்ட வர முடியாது, நான் வஸ்திரத்தையா தொட்டுறேன் அப்படின்னு அவளுடைய விசுவாசம் அந்த வஸ்திரத்தின் மேல இருந்தது. அதனால அந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகம் பெற்றாள். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, பவுலுடைய உருமாலும் கச்சையும் கொண்டு போடும்போது வியாதியஸ்தர்கள் சுகமடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறார். இன்றைக்கு உங்கள் வஸ்திரங்களிலும் தேவனுடைய மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை உண்மையாய் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வஸ்திரங்களிலும் தேவனுடைய மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மகிமை, அதாவது மற்றவர்களுக்கு அது ஒருவேளை சுகத்தை கொடுக்கலாம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். என்னை விசுவாசிக்கிறார், என்னை காட்டிலும் அற்புதம் செய்வார் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு உங்களை கொண்டும் அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், டாக்டரால கைவிடப்பட்ட வியாதியா இருந்தாலும், ஆன்லைன்ல இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க, அவ்வளவுதான்,
மரணத்தை எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் நீ விசுவாசித்தாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். மூன்றாவது, இயேசுவின் வார்த்தையில் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. லூக்கா 7ஆம் அதிகாரம் 1-10 நீங்க வாசித்து பாருங்க வீட்டுல போய். இப்போ லூக்கா 7:3 நாம் வாசிப்போம். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். இப்போ 100க்கு அதிபதி இங்க இருக்கிறாரு. இவன் வேலைக்காரன் சிக்காயிட்டான். வேலைக்காரனுக்காக இவன் நேர்ல போகல, மூப்பர்களை தான் அனுப்புறான். போய் என்ன பண்ணுங்க, வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இயேசு கிட்ட போனா சுகம் உண்டுன்னு அவனுக்கு தெரியும், தெரிஞ்சு அனுப்புறான். அவங்க போய் என்ன சொல்றாங்க, 4:5 அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்று அப்பொழுது என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடைய கூட போனார். பாருங்க, இப்போ இவன் வந்து இப்போ மூப்பர்களை அனுப்புறான். இவங்க என்ன பண்றாங்க, ஆண்டர்கிட்ட போய் இயேசு கிட்ட போய் சிபார்சு பண்றாங்க. இவன் நல்லதை செய்தான், நம்மளை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயம் கட்டி கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் செய்த நல்லதெல்லாம் ஆண்டர்கிட்ட சொல்லி, ஏசப்பாட்ட சொல்லி அவனுக்கு நீங்க உதவி செய்யுங்க, அவனுக்கு அவனுடைய வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான், அவன் சுகமாகணும்னு சொல்லி அங்க போய் சொல்றாங்க. ஆண்டவரும் நான் வரப்பான்னு வர்றார். ஆனா வந்தா இவங்க சொல்றாங்க இவன் பாத்திரவான்னு சொல்றாங்க. இவனுக்கு உதவி செய்யறது, இவன் வந்து பாத்திரவான் அப்படின்னா என்ன அர்த்தம், இவனுக்கு உதவி செய்யறது நல்லது, தகுதி உடையவன் தான் அப்படின்னு இவங்க சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. ஆனா 100க்கு அதிபதி சொல்றான் 7:6 நான் பாத்திரவான் அல்ல அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் வரேன்னு சொல்றாரு. இல்ல என் வீட்டுக்கு வராதீங்க, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான் இல்ல, நான் தகுதியே கிடையாது, தயவு செய்து வர வேணான்னு போய் சொல்லுங்க, என் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவனுடைய விசுவாசம், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், எவ்வளோ மைல் தூரத்துல இருந்தாலும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர், அதாவது தூரத்துக்கும் தேவன், சமீபத்துக்கும் தேவன். தூர இடத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம போன்ல ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடக்கும், கிட்ட வந்து கைகளை வைத்தாலும் அதே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அப்ப அவன் சொல்றான், ஐயோ எங்க வீட்டுக்கு வர வேணாம். சிலர் சொல்லுவாங்கல்ல, நான் உங்க வீட்டுக்கு வரேன், ஐயோ எங்க வீட்டுக்கு வரவே வேணாம், எங்க வீடு ரொம்ப சின்னதா இருக்கும், பாக்குறதுக்கே நல்லா இருக்காது, நீங்களாம் வந்தா உட்கார்றதுக்கு இடம் கிடையாது, சேரு கிடையாது, இப்படின்லாம் சொல்லுவோம்ல. அதே மாதிரிதான் இவன் சொல்றான். இவன் நல்லா வசதி படைத்தவன். அவன் சொல்றான், ஒருவனை போன்னு சொன்னா போறான், ஒருத்தனை வான்னு சொன்னா வருவான், நான் இதை செய்வான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்படி அதிகாரத்துக்கு உட்பட்டவனா இருந்தாலும் அவன் சொல்றான், ஆண்டவரை நீங்க வரக்கூடாது, ஏசப்பா வரக்கூடாது, ஏன்னா நான் அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி அவன் விசுவாசம் அந்த வார்த்தையின் மேல இருந்தது. அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, 7:10 இல்ல 9 7:9 வாசிப்போமா? இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையப்பா, இவன் எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு அவனை குறித்து அந்த இடத்துல ஆண்டவர் சாட்சி சொல்கிறார். 7:10 வியாதியா இருந்த அந்த வேலைக்காரன் என்ன பண்ணானா, சுகமானான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் நாம் வேதத்தை என்ன பண்ணணும், டெய்லி வாசிக்கணும். அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு. அந்த வார்த்தை நமக்குள்ள வரும்போது போகும்போது ஜீவனா இருக்குது, நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆத்துமா சோர்ந்து போகும்போது, இந்த வார்த்தைகள் நமக்குள்ள போகும்போது நாம் ஆத்துமாவுல பலப்படுத்த ஆண்டவர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. இந்த வேத வார்த்தை, இந்த பைபிள் நமக்கு ஒரு கண்ணாடி. ஹல்லேலூயா. டெய்லி நாம் கண்ணாடியை பார்க்கிறது போல இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைகள், நமக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது வேண்டாத காரியங்களை கர்த்தர் அதன் மூலமாய் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. வார்த்தையில வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. இப்போ ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்லி அந்த 100க்கு அதிபதி ஆண்டவரை அறியாதவன், ஆனா அவன் விசுவாசிக்கிறான். அவன் விசுவாசத்தின்படி வேலைக்காரன் என்ன பண்ணானா சுகமானான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே ஆச்சரியப்படுறார். இஸ்ரவேலுக்குள்ள கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலையே, அவன் விசுவாசிக்கிறானேன்னு சொல்லி ஆச்சரியப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் ஆண்டவரை விசுவாசித்தால் போதாது, டெய்லி வேதத்தை எடுத்து நாம் என்ன பண்ண வேண்டும்? வாசிக்க வேண்டும். வாசிக்க தான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா இந்த வேத வசனம், இந்த மன்னா நமக்குள்ள போனாதான் நாம் வளர முடியும். ஹல்லேலூயா. அதே போல 4வது ஒரு காரியம், இயேசுவின் வார்த்தையில் பிசாசுக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. முதல் சொன்ன இயேசுவின் வார்த்தையில என்ன இருக்கு? பாவத்திலிருந்து விடுதலை. 2வது அவர் வஸ்திரத்துல விடுதலை உண்டு. 3வது அவர் வார்த்தையில விடுதலை உண்டு. 4வது இயேசுவின் வார்த்தையில பிசாசுக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. லூக்கா 8ஆம் அதிகாரம் 26ல இருந்து 40 வரைக்கும் அதுல லேகியோனை பத்தி சொல்லியிருக்கு. மார்க் 5ஆம் அதிகாரம் 5ல இருந்து 20 வரைக்கும் லேகியோனை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 5:7. இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்போ இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் சொல்றான், இயேசுவே உமக்கு எனக்கு என்ன? நீங்க என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு நீங்க என்னத்துக்கு இப்போ வந்தீங்க அப்படின்னு இந்த பிசாசு பிடித்தவன் கேட்கிறான். ஏன் கேட்கிறான்? 8ஆம் வசனம். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று அசுத்த ஆவி இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போன்னு சொல்லி இருந்தாரு. சொன்னதுனால அவன் சொல்றான், என்னை ஏன் வேதனைப்படுத்த வந்தீங்க? பிசாசு அப்படித்தானே சொல்லும். நான் அப்படியே உட்காந்துக்கிறேன், கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன், நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்லும். அதே மாதிரி அவன் சொல்றான், எங்களை ஏன் வேதனைப்படுத்த? எங்க காலம் வர முன்னால, நாங்களா போக முன்னால நீங்க ஏன் எங்களை துரத்த வந்தீங்க அப்படின்னு அங்க கேக்குது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பிசாசு பிடித்தவனுடைய குடியிருப்பு எங்க? கல்லறை. அவன் அதாவது கல்லறையில தான் அவன் குடியிருப்பான். அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருப்பான், வீட்டுக்கு வர மாட்டான். அவன் கையை சங்கிலி போட்டு கட்டி வைத்திருந்தாங்க. ஆனாலும் அந்த சங்கிலியெல்லாம் அத்து போட்டு என்ன பண்ணுவான்? எல்லாம் அந்த கல்லை தூக்கி எறிகிறது, இப்படி என்ன பண்ணுவான்? அந்த அந்த கல்லறையிலேயே இருப்பான், சாப்பிட மாட்டான், இப்படியே இருந்தான். இன்னொன்னு கல்லை எடுத்து தன்னை காயப்படுத்தி கொள்வான். இப்படி மலைகள்லையும் காடுகள்லையும் கல்லறையிலையும் இவன் என்ன பண்றான்? அவன் திரிந்து கொண்டு இருக்கிறான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தராலையும் அவனை அடக்க முடியல. ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, அவனை விட்டு போன்ட்டாரு. போன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன ஆயிருச்சு? எங்களை ஏன் துரத்த வந்தீங்க? அதுக்கப்புறம் அந்த பிசாசு பிடித்தவன் சொல்றான், ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்னப்பா? அப்ப சொல்றான் அவன், லேகியோன் என்று சொல்லி. ஏன் லேகியோன் சொன்னானா? நிறைய பேய் அவனுக்குள்ள இருந்தது, அதனால அவன் லேகியோன் சொல்கிறதை பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் இப்படி லேகியோன் பிசாசு பிடிச்சிருக்கு பேரை சொல்றான். அடுத்தது பிசாசு ஆண்டவர்கிட்ட பேசுது என்னன்னா, எங்களை என்ன பண்ணாதீங்க, பாதாளத்துக்குள்ள அனுப்பாதீங்க, இந்த பன்னி கூட்டத்துல அனுப்பிடுங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு 2000 பன்னி மேய்ந்து கொண்டு இருந்துன்னு பைபிள்ல இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ மேய்ந்து கொண்டிருந்த அந்த பன்னி கூட்டத்துல ஆண்டவர் போன்னு சொன்ன உடனே அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள அந்த பிசாசு போன உடனே மலையிலிருந்து அதை எல்லாம் உருண்டு அப்படியே போய் என்ன பண்ணிடுச்சான்? கீழே போய் தண்ணிக்குள்ள விழுந்து எல்லாம் செத்துருச்சான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பிசாசு பிடித்த இவன் சுகமாயிட்டான், வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா பன்னியெல்லாம் என்ன பண்ணிச்சு? செத்து போச்சு. இப்போ அந்த பன்றியுடைய ஓனர்களுக்கெல்லாம் என்ன வந்துருச்சு? கோபம். ஐயோ, நாங்க பிழைப்புக்கு வச்சிருந்தோமே, என் பன்னியெல்லாம் போய் என்ன பண்ணிடுச்சு? செத்து போயிருச்சேன்னு சொல்லி எல்லாரும் வராங்க. இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் வஸ்திரம் தரித்து நல்லா உட்கார்ந்து இருக்கிறதையும் பாக்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க.
ஆனா இவங்களுக்கு வருமானம் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே ஆண்டவரை அங்க இருந்து துரத்திடுறாங்க. நீங்க தயவுசெய்து எங்க ஊரை விட்டு போயிருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளையும் அப்படிதான் சில நேரம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. பேய் ஓட்டினா என்ன பண்ணிடுவாங்க, நம்மள ஒவ்வொரு வீடா ஓட்டிடுவாங்க. ஹல்லேலூயா. நீங்க பேய் ஓட்டுனா உங்க பேய்லாம் இங்கதான் இருக்கு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போலதான் இன்னைக்கு ஏசப்பாவும் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ எங்க ஊர்ல நீங்க இருக்காதீங்க, நீங்க என்ன பண்ணிருங்க, போயிருங்க. அப்போ இந்த பிசாசு பிடித்தவன் சொல்றான், நான் வரேன் உங்க கூட அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல நீ என்ன பண்ணக்கூடாது, என் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மார்க் 5:19-20. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் நீ உன் இனத்தாரிடத்திற்கு உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார் சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவரை உள்ள உடல, ஆனா இவன் சொல்றான், நானும் வரேன் ஆண்டவரே, உங்க கூட வந்துடுறேன் ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ சுகம் கொடுத்தீங்களே, நானும் வந்துடுறேன் உங்க கூட ஊழியம் செய்ய வரேன்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நீ உன் சொந்த இடத்துலயே இரு, நீ என்ன பண்ண, உங்க சொந்தக்காரங்க உடன் பிறந்தவங்க எல்லாருக்கும் போய் சொல்லு, நான் அதாவது இயேசு எனக்கு சுகம் கொடுத்தாருன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அங்க தெக்கப்போலி என்கிற நாட்டுல, அந்த தெக்கப்போலி நாட்டுலனா 10 பட்டணங்கள் சேர்ந்ததுதான் அந்த தெக்கப்போலி நாடு. அப்போ அந்த 10 பட்டணங்களிலும் அவன் போய் என்ன பண்றான், ஆண்டவருடைய அற்புதத்தை அவன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் போகாத இடத்துக்கு அவன் அற்புதம் செய்த நபர் உள்ள போய் என்ன பண்றான், சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஹல்லேலூயா. அந்த 10 பட்டணங்களுக்கு என்ன போயிருக்கு, ஆண்டவருடைய அற்புதங்கள் கடந்து போயிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கும் நாம் ஆண்டவர்கிட்ட வந்து விடுதலை பெறுவது மட்டுமல்ல, பிசாசு கட்டில இருந்தோ, இல்லாவிட்டால் செய்வன கட்டில இருந்தோ, இல்லாவிட்டால் கடன் பிரச்சனை இருந்தோ, எதுல இருந்து நாம் விடுதலை ஆனாலும், விடுதலை பெற்ற நம்ம அமைதியில வாயை மூடிக்கிட்டே இல்லாம மற்றவங்க கிட்ட, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட, போறவங்க கிட்ட, வரவங்க கிட்ட, எல்லாருக்கிட்ட என்ன பண்ணணும், நான் இப்படி இருந்தேன், எனக்கு சுகம் கொடுத்தார் ஆண்டவர், நான் சுகமா இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார், வந்து பாருங்க, இங்க வந்தீங்கன்னா விடுதலை கிடைக்கும் அப்படின்னு போய் நம்ம அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இவன் அநேகருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி அவங்களையெல்லாம் என்ன பண்ணிட்டான், கர்த்தருக்குள் வழி நடத்தினதை நாம் பார்க்கிறோம். நாமும் இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை மட்டுமல்ல, நம்மளுடைய சாட்சிகளையும் சொல்லி நம்ம அநேகரை கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணணும், வழி நடத்த வேண்டும். அப்பதான் ஆண்டவருடைய ரகசிய வருகையில நம்ம மட்டும் இல்ல, நம்ம கூட ஒரு கூட்டத்தை நாம் என்ன பண்ண முடியும், கொண்டு போக முடியும். அதனால் அந்த ரகசிய வருகைக்கு நாம் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். நாமும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நான் ஆயத்தப்படுத்துறேன் மற்றவங்களை ஆயத்தப்படுத்தி நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாயோ, ஜெபிக்காமையோ, வேதத்தை வாசிக்காமையோ இருக்கக்கூடாது. நம்மளும் ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் திடீர்னு வரும் பொழுது எக்கால சத்தம் வானத்துல கேட்கும். யாருக்கு கேட்கும், அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கேட்கும். அந்த கண் இமைக்கிற நேரத்துல எல்லாம் மறுரூபமாய் மாறி ஆண்டவருடைய அந்த ரகசிய வருகையில் நாம் பறந்து போவோம் என்பதை மறந்து போக கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அவருடைய இரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் ஆண்டவர் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்தோ ஆண்டவர் மீட்டெடுத்து இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நீதிமான்களாய் நம்மை வைத்திருக்கிறார். நாம் மட்டும் பரலோகம் போனால் போதாது, நாம் அநேகரை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். அப்பனால் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அதற்காக நாம் உழைக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த நாளிலையும் கூட கர்த்தாவே, அற்புதம் ஆண்டவரே, அற்புதம் செய்கிற ஆண்டவரே, இயேசு என்று விடுதலை கொடுக்கிற இயேசு என்ற தலைப்பில் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஏசப்பா 4 காரியங்களை பார்த்தோம் ஆண்டவரே.
ஒண்ணு ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதத்துல வரும்போது விடுதலை ஆண்டவரே, அதே போல வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்துல விடுதலை ஆண்டவரே, வார்த்தையில விடுதலை அப்பா, வார்த்தையில ஆண்டவரே பிசாசுகளுக்கு விடுதலையை கொடுக்கிறீர் என்று சொல்லி 4 விதமான காரியங்களை நாங்கள் சிந்திக்க ஆண்டவரே தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீபா லபௌரி அந்தராலர பீக்கரபா ஊரமோக்கரபா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகள்லையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை கடந்து போகட்டும். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை கடந்து போகட்டும். கட்டுகள் முறியட்டும், பலவீனங்கள் அகலட்டும். ரேபாக்கா சதுர்பி ஹந்தரா லக்க சதுர்பியா கரபா. குமாரன் ஒருவனை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொன்னீங்களே, விடுதலை கொடுக்கிற தேவன் நீர். அப்பா நீங்க விடுதலையை தர வேண்டுமாறு செபிக்கிறேன். உடைய அன்பின் கரத்தில் உடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.